வரப்போகிற தேர்தலில் நம்ம இருக்க போடுற கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. நம்ம ஒரு கௌரவமாக நம்ம அதிகாரத்தில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியாக வளர்ந்துருக்கோம் இப்போ அப்படின்னு ரொம்ப பயங்கரமான மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்கார் ஒருத்தர். யார் அவர்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் தான். அவர் அவங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறார். அப்படி பேசும்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ நாள் கடந்து வந்துருக்கிறோம், இத்தனை ஆண்டுகள் நம்ம ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கோம். அதுக்கு பலனா வரப்போகிற தேர்தலில் நம்ம எந்த கூட்டணியில் இருக்கமோ அந்த கூட்டணி ஜெயிக்க போகுது. நம்ம எப்படா சேருவோன்னு எல்லாரும் அப்படியே தவம் கிடக்கிறாங்க. நம்ம அவ்வளோ மாஸ் ஆகிட்டோம், நம்ம இருக்க போகிற கூட்டணி தான் ஜெயிக்க போகுது, கண்டிப்பாக வெற்றி அடைய போகிறோம் அப்படின்னு 100% ஷுவராக பேசியிருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். இன்றைக்கு எங்கே சென்றவர்களும் இன்றைக்கு நாம் அவர்களோடு வர வேண்டும் என்று நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கால சூழ்நிலையை புரட்சி தலைவர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் சொல்றேன், கௌரவமான இடங்களை பெறுகின்ற கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெறுகின்ற கூட்டணிக்குத்தான் நாம் செல்ல இருக்கிறோம். நாம் எல்லாம் பெரியார் வழிவந்தவர்கள், அண்ணா அவர்களின் வழிவந்தவர்கள், புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள், இதே தெய்வம் அம்மா அவர்களின் பின்பற்றுபவர்கள். நமக்கு சுயமரியாதை முக்கியம். அதை இழந்துவிட்டு எங்கும் நாம் செல்ல மாட்டோம். இந்த இயக்கத்தின் சிறப்பே அதுதான். 8 ஆண்டுகளாக எத்தனையோ சோதனைகளை எல்லாம் தாண்டி நாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பேர் நம் முதுகிலே குத்தியிருக்கிறார்கள், அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த தேர்தலில் உறுதியாக நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்பது மாத்திரம் உண்மை. அதுக்கடுத்தது நம்ம ஒரு முன்னெடுத்துக்காட்டாக நம்ம இருக்க போகிறோம். எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. அதில் நம்ம தான் லீடிங் எக்ஸாம்பிளாக இருக்க போகிறோம் தமிழ்நாட்டில். இப்போ சமீப காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுக்குற பழக்கம் இல்லாமல் இருக்குது. அதை திருப்பி கொண்டு வந்த பெருமையும் வரலாறும் நம்மளை தான் சேரும் அப்படின்னு சொல்கிறார். ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறது கான்ஃபிடென்ஸ். ஆனால் இந்த வரலாறே நான் தாண்டா படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் பிறகு. அதுதான் தொண்டர்களுக்கான ஸ்பீச். தொண்டர்கள்லாம் அப்படியே குதூகலம் ஆயிட்டாங்க. ஏய் சூப்பர், வேறா மாதிரி அப்படின்ற லெவலில் இருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகாரத்தில் அமைச்சர் பதவிகளில் கூட நம்ம இருக்கலாம், அந்த அளவுக்கு நம்ம போகிறோம், நமக்கு அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு ஆட்சி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கௌரவம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றதுலேயும் கரெக்டாகிறார். நம்ம சும்மா பொழப்புக்காக இது நல்லா இதை பண்ணி எப்படியாவது பொழைச்சிடணும், எப்படியாவது உயிரோடு இருந்துடணும் அப்படிங்கிறதுக்காக கண்ட இடத்துல போய் நிற்கலப்பா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, நமக்குன்னு ஒரு மறுவாதம் இருக்குது. அந்த மறுவாதைக்காகவும் கௌரவத்துக்காகவும் தான் இத்தனை நாள் போராடினுக்கிறோம். அந்த மரியாதையும் கௌரவமும் இப்போ வரப்போகிறதா அதில் நமக்கு கிடைக்க போது சொல்லலாம் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் டிடிவி தினகரன் அவர்கள். எத்தனையோ பேர் எத்தனையோ சதவீதம் வாக்கு வைத்திருப்பவர்கள் எல்லாம் புதிதாக ஒரு கட்சி வந்த பிறகு எப்படியெல்லாம் பிதற்றுகிறார்கள், எப்படியெல்லாம் கதறுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களில் ஒருவனான நான் எதற்கும் சிறிதும் அஞ்சாமல் அம்மா அவர்கள் காட்டிய பாதையிலே பயணிக்கிறோம் என்றால் நமக்கு யாரை கண்டு பயமும் இல்லை, யாரை கண்டு பொறாமையும் இல்லை. அதனால்தான் இந்த 8 ஆண்டுகளாக இந்த இயக்கம் இப்படி தெளிந்த நீரோடையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை அமைப்பதற்கு காரணமாக இருக்க போகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இதை முடிச்சுட்டு அப்படியே செய்தியாளர்களை சந்திக்கிறார். செய்தியாளர்களை சந்திக்கும் போது புதுசாக ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட என்ன கேட்டோன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறோம். சார் கூட்டணி அமைக்க போகிறோம், வெற்றி கூட்டணியாக இருக்க போது நம்ம ஜெயிக்க போகிறோம்லாம் சொல்கிறீங்க, திமுகவோட கூட்டணி சேர போகிறதில்ல அப்படின்றதில் நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க, ஏற்கனவே சொல்லிட்டீங்க. அதே மாதிரி பாஜக திமுக கூட்டணிக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க, அதுக்கும் ஒரு டிமாண்ட் வச்சுருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் சிஎம் வேட்பாளராக இருக்க கூட்டணியில் நான் எதுக்குங்கிறேன், அப்புறம் நாங்கள் என்ன தக்காளி தொக்கா அப்படின்ட்டு வெளில வந்துட்டீங்க. அது முடிஞ்சு. நாம் தமிழர் கட்சி கூட கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. சரி மிச்சம் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா தாவேகா தான் இருக்குது. அப்போ தாவேகாவோட தான் கூட்டணி போகிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அப்போ என்ன சொன்ன, நான் தான் சொல்லிட்டேனே, நாங்கள் எதையும் விட்டு கொடுத்து ஒரு கூட்டணிக்குள்ளே போக மாட்டோம்,
எங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, அதை விட்டு கொடுக்காம ஒரு கூட்டணியில் இருப்போம், ஆனால் அந்த கூட்டணி ஜெயிக்கும், நாங்கள் இருக்கிறதுனாலேயே ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த அந்த பாயிண்டில் வந்து நிற்கிறார். நாங்கள் தான்டா இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் அதை சொல்லிக்கிறார், நான் ஒன்றும் மிகைப்படுத்தி பேசலை, நாட்டு நிலவரத்தை பேசுகிறேன், நிலவரம் அப்படி இருக்குது, எங்களை தான் வாங்கன்னு மக்கள் வெயிட்டிங், அதனால் நாங்கள் ஒரு கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணிக்கு போகலாம், பார்த்துக்குங்க, கூப்பிட்டுக்குங்க அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் டிடிவி தினகரன் அவர்கள். நான் தான் சொன்னேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம், அதைத்தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டேன். அதனால நாங்கள் இன்னும் முடிவெடுக்கலைங்கிறது உண்மை. இன்னொன்று, நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டேன். உறுதியாக கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுவும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது. ஏன்னா இந்த சூழ்நிலை அப்படி இருக்கு. நான் அதீத நம்பிக்கையில சொல்லலை. அதுல உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும்.